எல்லாருக்கும் வணக்கம். நான் பூனேலேருந்து பேசுகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 4 நாளாக நம்மளோட உரிமைக்காகவும் நம்மளோட பாரம்பரியத்துக்காகவும் நம்மளோட ஜல்லிக்கட்டுக்காகவும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு போராடிட்டு வராங்க. இதை தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கிற நாங்கள் இணையதளம், டிவி, ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஐயோ நம்மளாலையும் அவங்களோட களத்தில் இறங்கி போராட முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஆதங்கத்தில் தான் இருக்கும். அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடா நேத்தி பூனேவிலையும் எப்படியாவது போராட்டம் நடத்திடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு போலீஸ் கமிஷனரை பிடிச்சி 6 மணி நேரமா போராடி ராத்திரி 9 மணிக்கு இன்னைக்கு காத்தால 10லிருந்து 12க்கான பர்மிஷனை வாங்கினோம். சரி, இந்த 12 மணி நேரம் இடைப்பட்ட காலத்துல இருக்கிற அந்த டைம்ல சரி ஒரு 80லிருந்து 100 பேர் வந்தா கூட பரவாயில்ல போதும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்ச இந்த போராட்டத்துல 500 பேருக்கு மேல கலந்துக்கிட்டாங்க. நம்பவே முடியல. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு தமிழ்நாட்டில் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம், தட்டிக்கிட்டு தான் இருக்கோம். யாரும் கேட்கற மாதிரியும் தெரியல, எவனும் தரகிற மாதிரியும் தெரியல. 10வது கூட பாஸ் பண்ணாத ஒருத்தவங்களை தமிழ்நாடு பாட புத்தகத்துக்கு சேர்மனா அமைக்கிற ஆளுங்கட்சி தான் ஆட்சியில இருக்கும் போதே பீட்டான்ற அமைப்பை உள்ள விட்டுட்டு இப்ப வெளியேறு வெளியேறுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற எதிர்கட்சி இந்த உலகத்துல தமிழ் இனமே இருக்கக்கூடாதுன்னு அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த ஒரு கை ஒரு கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களாவது நம்மளை காப்பாத்துவாங்கடான்னு நம்பி மேல ஏறி உட்கார வச்சா தாமரை மட்டுமே ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற கட்சி இன்னொரு பக்கம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசுல ஒரு வித கேள்வி ஏற்பட்டது. இன்கேஸ் அவசர சட்டமோ போட்டு இல்ல ஏதோ நம்மளோட அரசாங்கத்துல ஏதோ ப்ராப்ளம் ஆகி ஒரு தேர்தல் வந்ததுன்னா இவங்களுக்குள்ளேயே தான் நம்ம தேர்ந்தெடுக்கணுமா? இதுல இருந்து தான் யாராவது ஒருத்தர் நமக்கு தலைவர்களா வருவாங்களா? இதுக்கு வேற வழியே கிடையாதா? ஏன் இதுக்கு சாப விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு நினைச்சப்போ ஏன் மனசுல ஒண்ணு தோணுச்சு. ஒரு தேர்தல நிக்கிறவங்களுக்கும் சுயேட்சை அப்படின்ற ஒரு இடம் இருக்கும்ல, ஏன் நம்ம அப்படி நிக்கிறவங்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து நம்ம ஓட்டு போடுறதே கிடையாது? எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், இந்த வாட்டி இதையும் ட்ரை பண்ணாதான் என்ன? எந்த தலைவருடைய உதவியும் இல்லாம யாரையும் எதிர்பார்க்காம நாமளே சுயமா சிந்திச்சு அற வழியில எந்த பஸ்ஸையும் உடைக்கல, எந்த பிரியாணிக்காகவும் போய் உட்காரல, எந்த காசுக்காகவும் போய் உட்காரல, எந்த பொண்ணையும் கைப்பிடிச்சு எடுக்கல. இப்படி அற வழியில 4 நாளா அமைதியா எந்த ஒரு சிட்டிசனுக்கும் எந்த விதமான இடையூறை ஏற்படுத்தாம ஒரு போராட்டத்தை நடத்த முடிஞ்ச நம்மளால சுயேட்சியா நாமளே நமக்கு இருக்கிற அந்தந்த இடத்துல நின்னு ஜெயிச்சு நம்மளோட இடத்த நாமளே சுத்தம் பண்ண முடியாதா? இது எந்த அளவுக்கு சாத்தியம் எனக்கு தெரியல. இது சாத்தியமா? இது சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்குண்டான வழிய நம்ம இம்மிடியட்டா ஏற்படுத்தியே ஆகணும். அப்படிப்பட்ட கட்டாயத்துலதான் நாம இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இது இந்த தமிழச்சியோடைய ஆதங்கம். இந்த மாதிரி ஆதங்கம் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்றத நீங்க தான் சொல்லணும். கேட்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம், தட்டி அந்த தடையை உடைப்போம்.